Chennai Silks. பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவர் எச்ஜி சூர்யா இணைந்திருக்கிறார். சூர்யா, கடந்த சில நாட்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகள்ல அமளி ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியாது. அவை ஒத்தி வைக்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்க சூழல்ல பிரதமரையே தாக்குறதுக்கு அவங்க திட்டமிட்டிருந்தாங்க என்கிற ஒரு கருத்தை இப்போ சபாநாயகர் சொல்றார். இது காங்கிரசினுடைய என்ன நிலையில் காங்கிரஸ் இருக்கு, காங்கிரசுடைய மனநிலையை எப்படி இது வெளிப்படுத்தி இருக்கிறது? இல்ல, அதுதான், அதாவது அவங்க தேர்தலில் இனிமே ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது தீர்மானமா நம்புறாங்க. அதுவும் ராகுல் காந்தி மாதிரியான ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எந்த தேர்தலிலும் இனிமே ஜெயிக்க முடியாது அப்படின்ற உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்ததுனால எப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை குலைக்கிறது அப்படின்ற ஒரு திட்டத்துலதான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாதான் நேத்து, அதாவது நன்றி தெரிவிக்கக்கூடிய உரையை கூட பிரதமர் அவர்கள் பேச விடாம தடுக்கக்கூடிய அளவுக்கு வன்முறையில, அதுவும் பாராளுமன்றத்துல ஈடுபட்டது மட்டும் இல்லாம பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறது, பேப்பரை தூக்கி போடுறது, கையில கிடைக்கிறது தூக்கி போடுறது, ஸ்பீக்கரை கொச்சப்படுத்துறது, இது போன்ற அவமானங்கள்லாம் பண்ணி ஏற்கனவே 7 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதுல குறிப்பா மதுரை எம்பி சு வெங்கடேசன், விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இவங்களாம் அடக்கம். இப்ப நிச்சயமாக பிரதமர் வந்திருந்தா ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு இவர்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள் என்பது இன்று சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்லியதுல நம்மளுக்கு தெரியுது. ஏற்கனவே நம்மளுக்கு நேற்று சந்தேகமா தான் இருந்தது, அங்க ஒரு ரக்கஸ் கிரியேட் பண்ணணும், அதுவும் குறிப்பா பெண் எம்பிக்களை வைத்து இது போன்று செய்யலாம். இது முழுக்க முழுக்க தேச விரோதிகள் மற்றும் தீவிரவாதிகளுடைய யுக்தி. முன்வரிசையில பெண்களை வைத்துக் கொண்டு வன்முறையில் ஈடுபட்டால் அதுல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற அதே பிளே புக்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இங்க அமல்படுத்துவதற்கு தயார் செஞ்சிருந்திருக்காங்க. நல்ல வேளையா பிரதமர் அவைக்கு வராம இருந்ததுனால இது போன்ற ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இதை சபாநாயகர் அவர்கள் மேலும் விசாரித்து இத்தகைய திட்டம் ஏதேனும் இருந்திருந்தால் அதை தீட்டி அவர்களை கைது செய்வது மட்டுமில்லாம அவர்கள் மீது தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சூர்யா, தொடர்ந்து காங்கிரஸ் வைக்கிற விமர்சனமும் மத்திய அரசின் மீது தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டுல போய் கூட இந்தியாவை விமர்சிக்கிறார், பிரதமரை விமர்சிக்கிறார். இப்படி அதுவுமே கடுமையான விமர்சனத்துக்கும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிற சூழல்ல இப்ப நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்குகின்ற வகையில கடந்த சில நாட்களாக அவர்கள் செயல்பாடு பார்க்க சூழல்ல இன்றைக்கு பிரதமரையே தாக்குறதுக்கு அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்க சூழல்ல காங்கிரஸ் என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தோடு செயல்படுது, அவர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கு இந்த தேசத்தினுடைய நலனை பொறுத்த வரைக்கும் என்கிற கேள்வி எழுகிறது. இல்ல, இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. உதாரணமா, வெளிவராத ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய அன்சப்ஸ்டான்சியேட்டட் பேராகிராஃப்ஸை ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல படிக்கணும்னு முற்படுறாரு, அதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்றாரு. அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தகமே வெளிவரல, அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையா பொய்யானே தெரியாது. அப்போ ஒரு ஹேஷியத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த விவாதிக்கிறத விட்டுட்டு இது பட்ஜெட் செஷனா இருக்கிறதுனால பட்ஜெட் குறித்த விவாதங்கள்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை மறுக்கிறாங்க. சரி, இதுக்கு டிட் ஃபார் டேட் அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி நிஷிகாந்த் தூபே, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் சில புத்தகங்களை எடுத்துட்டு நேரு பத்தி, இந்திரா காந்தியை பத்தி, ராஜீவ் காந்தியை பத்தி அந்த புத்தகங்கள்ல எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. அப்ப இவங்க அதை படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க வெளிவராத புத்தகத்துல இருக்கக்கூடிய பத்திகளை படிப்பாங்களாம். பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் வெளிவந்திருக்கக்கூடிய புத்தகத்துல இருக்கக்கூடிய பத்திகளை படிக்க கூடாதான். இது போன்ற புத்தகங்கள்லாம் படிச்சா நேரு காந்தி குடும்பம் மானம் கப்பல் ஏறி தெருவுல நின்றுடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அவங்க பத்தி. அப்ப இது படிக்க ஆரம்பிச்ச உடனே பயந்துட்டு இவர் அந்த புக்ல இருந்து படிக்க கூடாதுன்னு ராகுல் காந்தியை கேட்கிறார். அப்போ இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சு திருப்பி நம்ம பண்ணது பேக் ஃபயர் ஆனதுனால பாராளுமன்றத்தினுடைய மாண்பையை குலைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கலவரத்துல ஈடுபடுறதும் பிரதமரை தாக்குவதும் போன்ற செயல்கள்ல ஈடுபட செய்யறது முழுக்க முழுக்க தேச விரோத செயலா நான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சி 99 எம்பிக்கள் ஜெயித்தது அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 44க்கு கீழே குறைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் அவர்களே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை மக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தகுந்த பதிலடியை மக்களும் வாக்குப்பெட்டிகள் மூலம் கொடுப்பார்கள். நன்றி சூர்யா, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நம்ம